உலகம் வந்து எப்படி அழியும், எப்போது அழியும் இப்படிங்கிற கொஸ்டின் வந்து மக்களோட மத்தியில பதட்டத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு. உலகம் அழியறதுக்கு இயற்கையும் ஒரு காரணம், செயற்கையும் ஒரு காரணம். இயற்கையினால என்னென்ன அழிவுகள் ஏற்படும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்மளோட பூமி மேல வால் நட்சத்திரம் மோதிச்சு அப்படின்னா உலகம் அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சூரிய மண்டலத்திற்கு வெளியே இருக்கிற ஊர் மேகம் அப்படிங்கிற பகுதியில நூற்றுக்கணக்கான வால் நட்சத்திரங்கள் வந்து இருக்குது. அந்த வால் நட்சத்திரங்கள் வந்து சூரியனை சுற்றுப்பாதையில சந்திக்க வரும்போது பூமி மேல மோதிச்சு அப்படின்னா பெரிய அளவுல ஏற்பட்டு மனித இனமே அழியறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த வால் நட்சத்திரங்கள் வந்து 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சூரியனை பார்க்க வரும். கடைசியா 1986 வந்திருக்கு. இனி வந்து 2062 தான் வரும். சோ வால் நட்சத்திரத்தினால உலகம் அழியறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் இருக்குது. நெக்ஸ்ட், செவ்வாய் கிரகத்திற்கும் வியாழன் கிரகத்திற்கும் இடையில லட்சக்கணக்கான பாறைகள் வந்து சுத்தி சுத்தி வருது. இந்த பாறைகள் வந்து 10 அல்லது 20 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள பாறைகள். சோ இது வந்து பாதை தவறி பூமி மேல மோதும் போது உலகம் அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால பிக் பாங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அண்டவெடிப்பு வந்து நடந்திருக்கு. பிக் பாங் ஏற்பட்டதுக்கு அப்புறமா வெப்பம் எல்லாமே படிப்படியாக குளிர்ந்து ஒரு நட்சத்திர கூட்டம் கிரகங்கள் மாதிரி உருவாகுது. இந்த நிலை அதிகரிச்சது அப்படின்னா இறுதியில உலகம் முழுவதுமே பனியால உறைஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளோட பூமி வந்து சூரியனை சுத்துவது மாதிரி சூரியன் வந்து பால்வெளி மண்டலம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை வந்து சுத்தி வருது. அப்படி சுத்தும் போது கதிர்வீச்சு அதிகம் உள்ள பகுதிக்குள்ள சூரியன் பயணம் செய்யும் போது பூமியில உள்ள உயிரினங்கள் அடியோடு அழிந்து போகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. கடந்த 100 மில்லியன் ஆண்டுகள்ல 12 முறை இது போன்ற அழிவு வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சூரியனோட வயது வந்து தற்போது நடுத்தர கட்டத்தை எட்டி இருக்கு. சூரியனோட வயசு வந்து எப்படி கணக்கிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை நிறமாக சூரியன் இருக்கும்போது இளம் வயது அப்படின்னும், மஞ்சள் நிறமாக இருக்கும்போது நடுத்தரம் என்றும், சிகப்பு நிறமாக இருக்கும்போது முதுமை அப்படிங்கறதையும் வச்சு சூரியனோட வயதை வந்து கணக்கிடுறாங்க. மஞ்சள் நிறத்துல இருக்கிறதுனால சூரியன் நடுத்தர வயது அடைந்து விட்டது. சிவப்பாகி முதுமை அடைந்து வெடிச்சு சிதறிச்சு அப்படின்னா பூமியில இருக்க உயிர்கள் அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு இன்னும் 400 பில்லியன் ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் நான் சொல்ல போற காரணங்கள் எல்லாமே நம்மளோட சக்திக்கு எட்டாத, நம்மளால கட்டுப்படுத்த முடியாத இயற்கையோட விதிப்படி நடக்க போவது கிடையாது. பூமியில் வாழ்கின்ற மனிதர்களாகிய நம்மை நாமே அழித்துக் கொள்ளும் வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். அமெரிக்கா கிட்ட உலகத்தை அழிக்கிறதுக்கு தேவையான அணு ஆயுதங்கள் எல்லாமே இருக்கு. அமெரிக்கா கிட்ட மட்டும் இல்ல, இந்தியா, சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் கிட்டயுமே இருக்குது. சோ அதை பயன்படுத்தி எத்தனை முறை வேணும்னாலும் உலகத்தை அழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனோட பேர் ஆசையினால சுற்றுச்சூழல் வந்து நாளுக்கு நாள் கெட்டு போய்கிட்டே இருக்கு. அதனால சூடேற பூமி துருவ பகுதியில பனிக்கட்டிகளாக உருக துவங்கி இருக்கு. இப்படி உருகிற பனிக்கட்டிகளால கடல் மட்டம் உயர்ந்து உலகம் அழிகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. பூமி வந்து சூடேறுவதனால ஏற்கனவே நிறைய பறவைகளா இருக்கட்டும், உயிரினங்களா இருக்கட்டும் அழிஞ்சிட்டே தான் இருக்கு. சிட்டுக்குருவி, பருந்து போல மனிதர்களுக்கும் அந்த நிலை வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சுகாதார குறைபாடுகளாலையும் பெயற்ற வாழ்க்கை முறைகள்னாலையும் எய்ட்ஸ், டெங்கு, பன்றி காய்ச்சல் போன்ற உயிர்கொல்லி நோய்கள் வந்து மனிதர்களை கொத்து அழிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா, ஜப்பான், ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற அரபு நாடுகள் எல்லாமே ஒன்று குவித்த மக்களோட எண்ணிக்கை வந்து பல கோடிகளை தாண்டும். இப்படி தொடர்ந்து நடக்கிற போர்னால 3ஆம் உலக போர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உலகமே அழிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.